ஸ்ரீ விஷ்ணு அஸ்மிதா லிவிங்ல இருக்காங்களா ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அப்படிதான் ப்ராப்பரா முறைப்படி லிவிங்ல இருந்தா எப்படி டிவோர்ஸை பத்தி பேச முடியும்? அதான் கல்யாணத்துல இருந்தா டிவோர்ஸை பத்தி பேச முடியும். அப்போ விஷ்ணு போய் சொல்றாரு நாங்க லிவிங்ல இருக்கிறோன்னு, அப்ப அஸ்மிதா கரெக்டா ஒத்துக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல விஷ்ணு சொல்றது எல்லாமே யார் சொல்றது உண்மை யார் சொல்றது போய் அகைன் அவங்க தாங்க வெளில வந்து சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு அவங்க நாங்க ஆஃபிஷியலி திரும்ப நாங்க மேரிடு அப்படின்ற மாதிரி எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் சரி பப்ளிக் டொமைன்ல காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கன்னு தெரியும், திரும்ப இவங்க மேரிடான்ற ஒரு விஷயமும் ஸ்டில் கைண்ட் ஆஃப் ஒரு கன்ஃபியூஸ்டு ஃபேக்டராக தான் இந்த இடத்துல இருக்குது. அட் த சேம் டைம் இவர் லிவ்ன்னு சொல்லும் போது எப்படி டிவோர்ஸ்க்கு போக முடியுன்ற ஒரு விஷயமும் இங்கே கன்ஃபியூஸ்டு ஃபேக்டராக தான் இருக்குது இல்லையா? ஒருவேளை ஹஸ்பண்ட் விஷ்ணு விஷயத்தில் எந்த ஒரு முடிவுக்குமே வர முடியாமல் டபுள் மைண்டட் பர்சனாக அஸ்மிதா இருக்காங்களா? இல்லை டபுள் மைண்டடாக இருக்கிறதுக்கு என்ன விஷயம்னு எனக்கு தெரியல. புரியுது எனக்கு வந்து இது தன்னுடைய ஹஸ்பண்ட் இப்படின்னும் போது யாருக்கா இருந்தாலும் அதில் கடுப்பாக தான் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது எங்கள் அஸ்மிதா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, டக்குன்னு நான் மீடியா முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்னா விஷ்ணு வந்துட்டு அந்த இடத்துல என்னையும் என் குழந்தைங்களுக்கும் விஷ்ணுவாலையும் விஷ்ணுவோட அம்மா ஆனந்தியாலையும் த்ரெட்டனிங் இருக்குன்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு கட்டத்தில் வந்து விஷ்ணு மீடியா முன்னாடி வந்து நின்று எல்லாத்தையும் மேனிப்புலேட் பண்ணக்கூடிய விஷ்ணு வந்து நின்று அந்த இடத்துல நான் ஃபாரெக்ஸில் இருக்க பணத்தை எல்லாத்தையும் அஸ்மிதா கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னால் எல்லாமே முடிஞ்சிருன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா, அப்படி அவங்க சொன்ன ஒரு விஷயம் ஏன் அஸ்மிதாவால் அதை ப்ரூவ் பண்ண முடியாதா? விஷ்ணு டக்குன்னு சொல்லிட்டு போயிட முடியாதுல்ல, அதை சொல்கிறதுக்கான ப்ரூஃப் விஷ்ணு கிட்ட வேணுமா இல்லையா? அப்படியே அஸ்மிதா அதில் பயப்படணும். அப்படியே த்ரெட்டனிங் இருக்குன்னா அஸ்மிதா முதல்ல வர வேண்டியது போலீஸ்கிட்ட மட்டும்தான். அந்த இடத்துல ஏன் இன்னும் அஸ்மிதா அதை பண்ணலை? இவ்வளோ கேள்விகள் இப்போ அஸ்மிதாவை சுற்றி தான் வந்துட்டு இருக்கு. அப்போ அஸ்மிதாவை அவங்க ஹஸ்பண்ட் ஸ்ரீ விஷ்ணு மிரட்டி வச்சிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இன்னும் அதுக்குமே அவங்க பப்ளிக் பிளாட்ஃபார்மில் வந்து சொல்லி எங்கள் இந்த இடத்துல 1-on-1 கான்வர்சேஷனுக்கும் பப்ளிக்கில் வரதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. மிரட்டலுன்றதை தாண்டி த்ரெட்டனிங் இருக்குன்ற ஒரு வார்த்தை தான் நீங்கள் வந்திருக்கு. எதனால த்ரெட்டனிங், ஏன் த்ரெட்டனிங்ன்றது நமக்கு இன்னும் தெரியாது. பிகாஸ் நான் இன்னொருத்தவங்களோட வாய்ஸாக இந்த இடத்துல இருக்க முடியாதுல்ல. எனக்கு என்ன தெரியும், எனக்கு எங்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கோ அதை வச்சு மட்டும் நான் இங்கே பேச முடியும். ஸோ அப்படி சொன்ன விஷயம் தான் இது. அஸ்மிதாவோட ஹஸ்பண்ட்னால பாதிக்கப்பட்டவங்க கம்பல்சரி அஸ்மிதா கிட்ட விஷயத்தை ஷேர் பண்ணியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அவங்க கிட்ட அஸ்மிதா என்ன சொன்னாங்களா? நான் தான் திரும்ப சொல்கிறேனே, ஃபாரெக்ஸ் பொறுத்த வரைக்கும் தான் நான் அஸ்மிதா கிட்ட பேசினதான் வெளியே விஷயங்கள் இருக்குது. இன்ஸ்டாவில் போட்ட மெசேஜ் சாட்ஸும் நம்ம இதில் ரெடிட்லேயே பார்த்தோம். பட் இதை பொறுத்த வரைக்கும் எந்த பெண்களும் பேசினா இது வரைக்கும் வெளில வரலையே. பாதிக்கப்பட்டவங்க அஸ்மிதாவோட கண்டிப்பாக ஏதாவது பேசியிருப்பாங்கல்ல, ஷேர் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுக்கு அஸ்மிதா என்ன ரிப்ளை கொடுத்து? அது நம்ம யூகத்தின் அடிப்படையில் இப்போ சொல்ல முடியாது. அது எது கூட செய்தியாளர் சந்திப்பில் கூட ஒரு பொண்ணு இருந்தாங்க, இந்த பக்கம் ஒரு ஜென்ஸ் இருந்தாங்க, அவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த வீடியோ எடுத்து கொடுக்கும்போது அஸ்மிதா அதுக்கு சொன்ன விஷயம் தான் வந்துட்டு நான் இதை நான் காமிச்சு டிவோர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன் தானே சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல நியாயமா பார்த்தா போலீஸ் கிட்ட கொடுத்துருங்கன்னு அஸ்மிதாவும் இங்க சொல்லியிருக்கணும்ல, ஏன் சொல்லல? அப்ப அஸ்மிதா தன்னுடைய ஹஸ்பண்ட் விஷ்ணுவை காப்பாற்ற ட்ரை பண்றாங்களா அப்படின்னு இது என்னன்னு எடுத்துக்கிறதுனும் நமக்கும் புரியல இந்த இடத்துல. ஓகே, அப்படிப்பட்டவங்க காப்பாற்ற ட்ரை பண்றவங்களா இருந்தா ஏங்க அதை கொண்டு போய் விஷ்ணு அக்கௌண்ட்லேயே போஸ்ட் பண்ணணும்? அது அவங்க அக்கௌண்ட்ல நீங்க போஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டப்போ இல்ல விஷ்ணு அக்கௌண்ட்லேயே நான் போஸ்ட் பண்றேன்னு சொல்றாங்க. இப்போ என்ன ட்ரை பண்றாங்க அஸ்மிதா இதுல இருந்து?